வெல்கம் பேக் டு மினிமேக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே. இன்றைக்கி நம்ம மாம்பழத்தில் கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சீசனில் மாம்பழம் கிடைக்கும் போதே இந்த கேசரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நான் 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் நல்லா உருகட்டும். நெய் நல்லா உருகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கேசரிக்கு தேவையான முந்திரி அண்ட் திராட்சை ரெண்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முந்திரியும் திராட்சையும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போது அதே பேனில் நம்ம 1 கப் ரவை எடுத்துக்கணும். அதே நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரவை கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, பட் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது கேசரி பண்ணுறதுக்கு தேவையான ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம யூஸ்வலாக கேசரி பண்ணும்போது 1 கப் ரவைக்கு நம்ம 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுவோம். ஆனால் நம்ம இன்றைக்கி மாம்பழம் கேசரி பண்ணுறதுனால மாம்பழத்தோட பியூரி நம்ம 1 கப் ஆட் பண்ண போகிறோம். அதனால நான் 2.5 கப் மட்டும் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த தண்ணி பாயில் ஆகும்போதே நம்ம 1 டீஸ்பூன் நெய்யும் 1 டீஸ்பூன் ஃப்ளேவர்லெஸ் ஆயில் நம்ம விடணும். தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் இந்த மாதிரி ஆயிலெலாம் விடாதீங்க. ஃப்ளேவர் இல்லாத கிரவுண்ட்நட் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கார்ன் ஆயில் இந்த மாதிரி ஃப்ளேவர் இல்லாத ஆயில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம நெய்யும் எண்ணெயும் ஆட் பண்ணுறதுக்கான காரணம், நம்ம கேசரி இழக்கினதுக்கப்புறம் கூட கேசரி கெட்டியாகாமல் மணலாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ரவை, அதை ஆட் பண்ணலாம். ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிளறிக்கோங்க. கைவிடாமல் கிளறிட்டே இருங்க, இல்லைன்னா அதில் சின்ன சின்ன கட்டி விழுந்துடும். சிம்லேயே வச்சுக்கோங்க. லிட்டு போட்டு அது 2 நிமிஷம் நல்லா வேக விடணும். ரவை நல்லா வெந்து வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரவை எந்த மெஷர்மெண்ட் கப்பில் எடுத்தோமோ அதே அளவு 1 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம யூஸ்வலாக கேசரிக்கு 1 to 1.5 கப் சர்க்கரை ஆட் பண்ணுவோம். இதில் நம்ம மாம்பழம் நல்லா ஸ்வீட்டான மாம்பழம் ஆட் பண்ண போகிறதுனால வெறும் 1 கப் சர்க்கரை மட்டும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லோவர் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போது அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நான் மேங்கோ பல்ப் எடுத்து நல்லா மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். அந்த பியூரியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பியூரி நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி திராட்சை அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ஃபைனலாக கொஞ்சம் வாசனைக்காக ஏலக்காய் பவுடர் சின்ன ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேறு எந்த எசன்ஸுமே ஆட் பண்ணாதீங்க. இது மாம்பழ கேசரி அப்படிங்கிறதுனால மாம்பழத்தோட ஃப்ளேவர் தான் இதில் மெஜாரிட்டியாக இருக்கணும். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இதில் 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிக்கலாம். ஸோ இப்போ சூடான சுவையான மாம்பழ கேசரி தயார். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு சூப்பரான டேஸ்டியான குக்கிங் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். until then bye from RJ. இது மினிமேக்ஸ்.